எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் சொல்றது ப்ரொபோசல்ஸ் சொல்லலங்க. விஜய் டிவி இந்த அளவுக்கு இறங்கி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. அதாவது விஜய் டிவி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாமா டிவின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இவனுங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது செய்ய, அதாவது எப்படி சொல்றது, 11 பேர் கொண்டு குழு ஏதாவது வச்சிருக்கானுங்களா, இந்த மாதிரி மற்றவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதாவது பண்றானுங்களா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளை வந்து உள்ள விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா அவங்க ஆளு அவங்களுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து உள்ள விட்டாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்தா நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா விஷ்ணு உள்ள விட்டுருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொபோஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு கியூட்டான ஒரு மொமெண்டா தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா. ஆனா மேட்டர் எனக்கு இப்போ ஒரு கேள்வி எல்லாருக்குமே என்ன வருதுன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல விஷ்ணு அர்ச்சனா இவங்கலாம் உள்ள இப்போ 3 பேர் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விஷ்ணு அர்ச்சனா ஈரோடு மகேஷ் அதுக்கப்புறம் இன்னொரு 3 பேர், டோட்டலா பாத்தீங்கன்னா 6 பேர் உள்ள வர மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவும் அர்ச்சனாவும் வரது நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்லலைங்க, ஆக்சுவலா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ட்வீட் போடுறது என்னன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க உள்ள வர்றது வந்து எந்த அளவுக்கு ஃபேரான விஷயமா இருக்கும் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே வந்து அவங்கள வந்து ப்ரோமோட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டா ரிலேட்டிவ்ன்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்ணா சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, கேட்டா ரிலேட்டிவ்ன்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வந்து ப்ரோமோட் பண்ற வேலையை வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இந்த சீசன் வந்து எப்படி சொல்றது, ஒரு செலிபிரிட்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள வருது எந்த அளவுக்கு ஃபேரா இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்ப எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள இல்ல. ஸோ இவங்க வந்து செலிபிரிட்டிஸா இருக்காங்க, லாஸ்ட் சீசன்ல இருந்தவங்க அப்படின்றதுக்காக உள்ள விடும்போது அப்ப எப்படி சில பேரோட மெரிட்டை மட்டும் ஏத்துறதுக்கோசம் நீங்க பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வருது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அன்ஃபேரான ஒரு விஷயமா தோணுது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்கா அர்ச்சனா அக்கா உள்ள வந்து என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க தான் பண்றாங்களோ இல்லையோங்க. ஆனா வெளியே இருக்கானுங்க பாருங்க, எப்பா ஐயோ ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் அர்ச்சனா அக்கா உள்ள வரட்டும், வீடு பத்திக்கிட்டு எரிய போகுது, 2 வெடிக்க போகுது, பாம் பிளாஸ்ட் ஆக போகுது, ஏன்டா இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. அவங்க வந்து கூட என்ன செய்வாங்கன்னு தெரியலங்க. இவனுங்க செய்யறத பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்கு. அப்படி என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஆக்சுவலா அர்ச்சனா வந்து என்ன வேணா பேசிக்கிட்டோம், எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட்டை பத்தி மட்டும் பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி கொந்தளிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்பயே பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹோஸ்ட் அசிங்கப்படுத்தின மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா உள்ள வரது வந்து ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து அருண் கோசம் வராங்க, அருணை சப்போர்ட் பண்றதுக்கோசம் வராங்க, ஒரு ஃப்ரெண்டுன்ற பாணியில வராங்க, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேட்டர் என்னன்னா, அவங்க வந்து வெளியில ஒரு விஷயம் பேசினாங்கல்ல, விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாஸ்டா இருக்காரு, தீபக் ஒரு மாதிரி பாக்குறாரு, அருண் ஒரு மாதிரி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் சேதுபதி வந்து பயாஸ்டான ஒரு ஆளு, பயாஸ்டான ஒரு ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்க ஷோக்குள்ள விடுறீங்கன்னா அப்ப என்ன வந்து சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா இப்போ அவங்க வந்து ஹோஸ்டே வந்து தப்பா தான் சொல்லியிருக்காங்க, தப்பா வந்து ஹோஸ்டிங் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள அந்த ஹோஸ்ட் இருக்க அதே ஷோல வந்து நீங்க உள்ள விட்டுறீங்கன்னா அப்ப சேனல் சைடுல இருந்து விஜய் சேதுபதியை மதிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் தோணுது. அப்ப விஜய் சேதுபதி நீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய இடத்துல வச்சு ரெஸ்பெக்டான ஒரு இடத்துல வச்சு பார்க்கலையா? இன் கேஸ் இந்த இடத்துல கமல் சார் இருந்ததுன்னா, கமல் சார் இந்த மாதிரி ஒருத்தன் திட்டிருக்கான், ஓகேங்களா, நான் அர்ச்சனான்னு சொல்ல யாராவது இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, அதே ஆளை திருப்பி நீங்க வீட்டுக்குள்ள விட்டு அது எப்படி சொல்றது, அவங்கள வந்து ஒரு செலிபிரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க உள்ள விடுறீங்கன்னா அப்ப அவருக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? அவர் பண்ற வேலையை ஒருத்தவங்க தப்புன்னு சொல்லும்போது அவர் இருக்க அதே ஷோல தூக்கி உள்ள வருது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அசிங்கப்படுத்துற மாதிரி தாங்க தோணுது. அது ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணோட பிரச்சனை இல்ல, ஆனா வெளியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஒரு மாதிரி பாக்குறாரு, அருண் ஒரு மாதிரி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அவங்கள உள்ள வருது எனக்கு எப்படி ஃபேரா இருக்கும்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல விஷ்ணு உள்ள விட கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஏதோ ஒரு லவ் கண்டென்ட் தேவைப்படுது, அதனால பார்த்தீங்கன்னா விஷ்ணு உள்ள வராங்க அப்படின்றது கூட ஓகேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா விஷ்ணு வந்து விஜய் சேதுபதி ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை பற்றி விஷ்ணு பேசியிருக்காரு. ஓகேங்களா, அதனால தான் சொல்றது விஷ்ணு அர்ச்சனா வரது கொஞ்சம் ஃபேரா இல்லைன்னு. இருந்தாலும் அந்த இதுல இருந்து பார்க்கும்போது ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கூட பரவாயில்ல, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆனால் அர்ச்சனா அப்படி இல்லை, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை பற்றி மட்டும் பேசுறது இல்லாமல் வெளியில இருக்க, அதாவது அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ற ஹோஸ்ட்டை பற்றியே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள உள்ள வரதான் மொத்த பேருக்கு கேள்வியாவது, இது எந்த வகையில் ஃபேரா இருக்கும், இது வந்து விஜய் சேதுபதி அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி தான். இன்கேஸ் அர்ச்சனா உள்ள வந்து என்ன வேணா பேசட்டும், திருப்பி வந்து எப்பா அருண் அந்த லேபர் விஷயத்துல வந்து உன் மேல தான் கரெக்ட், விஜய் சேதுபதி சொன்ன தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு பெருத்து அசிங்கங்க. விஜய் சேதுபதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஷோ விட்டு ஓடி போயிடணும். எப்பா இதுக்கு மேல உங்ககிட்ட இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டான், என்னையே அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எப்படி சொல்றது, அவருக்கும் ஹிட் ஆகும்ல. ஏன்னா அவர் அந்த வீடியோலாம் பார்த்தாரான்னு தெரியல, அர்ச்சனா பேசுறதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் உங்க டீம் பார்த்துருப்பாங்க, டீம் பார்த்து கம்பல்சரி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் வந்து நீங்க பண்ற ஹோஸ்டிங் வந்து சரியில்லை, அருணுக்கு பயாஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நம்மளால சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா வந்து இப்ப திருப்பி உள்ள வந்து அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பெருத்து அசிங்கம் அப்படின்னு மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன், சொல்ல முடியாதுங்க. இவனுங்களா இந்த மாதிரி பில்டப் ஏற்றி விடுறானுங்களே, உள்ள வரட்டும் அக்கா வந்து வீடு 2 வெடிக்கும், பாம்பு வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறானுங்களே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பில்டப்புக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்கோசமே அர்ச்சனா ஏதாவது பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அப்படி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பதான் பாத்தீங்கன்னா வீடு 2 வெடிக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி கோவத்துக்கு வந்து எல்லாம் ஆளாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
என்னதான் அர்ச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அதாவது டேரக்டர் அவங்களாம் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாலும் சரி, அருணுக்கும் டேரக்டர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த ரெஸ்பெக்ட்டை வந்து கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து கம்மி பண்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்ஃபேர்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்றவங்களை வந்து உள்ள விடுறாங்களே, இந்த அன்ஃபேர்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது இது வந்து ஓகேப்பா என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுதா? இல்லை வெளியில் ஒருத்தவங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பிஆர் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களை திருப்பி உள்ள வரது வந்து அன்ஃபேர்னு தோணுதா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது உள்ள வரது கரெக்ட் நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் வந்து பண்ணிட்டாங்க விஷ்ணு. ஓகேங்களா, விஷ்ணு அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே வெளியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸா தான் இருந்தாங்க. ஆனா சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் ப்ரொபோஸே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொபோஸ் பண்றாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாரு. ஆனா விஷ்ணு அந்த இடத்துல ஒரு பில்டப் கொடுக்குறாரு பாத்தீங்களா, டேய் எனக்கு என்னடா சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு. ஏன் விஷ்ணு உங்களுக்கு தெரியாது பாருங்க, ஏன் அப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வெளியிலேயே எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டாங்க. எப்படி சொல் ஜென்ரல் ஆடியன்ஸே எல்லாருமே பார்த்துட்டாங்க. ட்விட்டர்ல அவ்வளவு வைரலான வீடியோ அது விஷ்ணு கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றது. இது எதுவுமே தெரியாத மாதிரி தலைவன் வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாரு பாத்தீங்களா. எனிவேஸ் அவரோட ஒரு கியூட் மொமெண்ட். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா விஷ்ணுக்கு நடந்தது சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு நடந்தது சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுங்க எல்லாமே டைட்டில் போடுவானுங்களே இந்த மாதிரி மாமா டிவின்னு. அதை பார்க்கும்போது விஜய் டிவி அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏதாவது சில பல வேலைகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அதாவது வாய்ப்பு இருக்குன்னு அது சில பல வேலைகளை வந்து இன்டென்ஷனலாக பண்ற மாதிரி இருக்கு. மேபி அவங்க பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் செய்யலாம். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களை சேர்த்து வைக்கணும், இவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு மொமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செய்யலாம். இல்ல கண்டென்ட்கோசம் நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படின்ற மாதிரி கூட செய்யலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஃபீல் உங்களுக்கு வருது இதை பார்க்கும்போதுன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.